அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான இப்போ தருணத்தில் இருக்கிறோம். விஜய் அண்ணாவுக்கு ஆட்சி கொடுத்தும் இன்னும் அதிகாரத்தில் உட்கார வைக்காமல் இருக்காங்க. நம்ம தமிழக மக்கள் இதுக்கு மேலே என்ன சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் அண்ணா காலம் தாழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எப்படியாவது உட்காந்துருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்கள் உட்காராட்டினா நாங்கள் உங்களை உட்கார வைப்போம். அதுக்குண்டான போராட்டங்கள் மிக பெருசாக வலுவடையும். அதுக்கு எந்த இதுக்காகவும் நாங்கள் உங்களை இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. கடந்த கால ஆட்சிகளில் எவ்வளோ மாற்றங்கள் இப்பயும் குளறுபடிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கேவும் ப்ளஸ் பிஜேபியும் சேர்ந்து பண்ணுற நாடகங்கள். டிஎம்கே கூட இந்த இடத்துல உங்களுக்கு வெளியே இருந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் உங்களை ஆட்சியில் உட்கார விடாமல் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல இருக்காங்க. இதனால் என்ன சொல்கிறதுன்னா பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறோம். நாங்கள் மறுபடியும் நான் ஓட்டு போட்டிருக்கேங்கிற கடமையில் நான் சொல்கிறேன். நாங்கள் தமிழக மக்கள் இளைஞர்கள் கொந்தளிச்சா இந்த நாடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா? ஜல்லிக்கட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஒரு வெறித்தனம் எல்லாம் நடந்தது பார்த்தீங்களா? அது மறுபடியும் தொடரும். அந்தளவுக்கு இந்த அரசாங்கம் போகாதுன்னு நாங்கள் முழுமையோடு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. விஜயண்ணா, எதுக்கு கலங்காதீங்க, வரதை பார்த்துக்கலாம். நம்ம களத்தில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும்ண்ணா. நன்றிண்ணா. இதில் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்கு மறந்துக்கிறேன். விஜயண்ணா மட்டும் மொத்த கோட்டை அழிங்க, நான் ஃபஸ்ட்லேருந்து களத்துக்கு வரேன் அப்படின்னா இருக்கிற கட்சிக்கு டெபாசிட்டே இழக்கும். அது உங்களுக்கு தேவையான்னு பார்த்துக்கோங்க.